ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று இன்றைக்கி மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அதுவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஜிங்க்ல ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தேன். அது எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அப்புறம் மண்டேவோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஸோ டு கெட் ஸ்டார்டட் வித், நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் நம்மளால இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா என்னால் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல மார்க்கெட்டுக்கு, ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தி அலுமினியம் மார்க்கெட்டு. ஸோ நான் அது மட்டும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நேத்தோட மார்க்கெட் 27th மார்க்கெட் 28 மேபி இன்னைக்கு ஆஃப்டர் 12 o'clock ஆனதுனால நம்மளால இந்த சார்ட் பார்க்க முடியல. பட் ஸ்டில் நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 258.75 க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 258 ஓப்பன் ஆயிருக்குது. க்ளோஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்வேர் 257. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹1.20 கிட்ட ஓப்பன்லேருந்து கீழே இறங்கி அவன் க்ளோஸ் ஆயிருக்கான். அண்ட் லோவும் பார்த்தீங்கன்னா ₹1.00 போயிருக்கான். ஹை ஒன்றும் பெருசாக போகல, அவன் ஹை அதே ரேஞ்சில் தான் இருந்திருக்கான். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகல, மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ஆக்சுவலாக கீழே தான் போயிருக்கான். ஸோ உங்களுக்கு இது இன்னைக்கு மார்க்கெட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடில் இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நம்மளால சார்ட் நம்மளால இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இப்போ பார்க்க முடியாது. என்ன ரீசன்ஸ்க்காக அப்படின்னா ஜெரோதா எப்போவுமே அந்த ஆஃப்டர் 12 o'clock அவங்களோட அந்த மெயின்டெனன்ஸ்க்காக அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock இல்லை ஒரு 7 o'clock மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு அது விசிபிளா இருக்கும். பட் இப்போ ஆஃப்டர் 12 o'clock நம்ம பார்க்கறதுனால இப்போ நம்மளால இன்னியோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. கண்டிப்பா நம்ம நாளைக்கு பார்க்க முடியும். பட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் மேபி இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேரிஷ் சைடில் இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு மார்க்கெட். ஏன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 258.65 ஓப்பன் ஆயிருக்கான். அதுலேருந்து மார்க்கெட் ஒரு ₹1.00 கீழே தான் போயிருக்கான். ஸோ அதனால நான் மார்க்கெட் இன்னைக்கு செல்லிங் சைடில் இருந்த மாதிரி தான் பார்க்குறேன். பட் பெருசாக மார்க்கெட் புல்லிஷ் பக்கமும் போகல, பேரிஷ் பக்கமும் போகல அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் கிட்டத்தட்ட ஒரு 70% செல்லிங் சைட்ல தான் இருக்கும். கண்டிப்பா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. பயர்ஸும் இருப்பாங்க. கண்டிப்பா பயர்ஸ் மார்க்கெட்ல இல்லாம இருக்க மாட்டாங்க. மண்டே அன்னைக்கு அவங்க ஒரு 30% வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ஆனா ஷுவரா 60ல இருந்து ஒரு 70% கண்டிப்பா மார்க்கெட் பேரிஷ் பக்கம் தான் போகும். செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ யாராச்சும் மண்டே மார்க்கெட்டுக்கு நீங்க செல்லிங் சைட்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஷார்ட்டா ஒரு 30 பைசாவோ இல்லை ஒரு 40 பைசாவோ ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அலுமினியம்ல செல் பண்ணிட்டு பை பண்ணலாம். அகைன் நீங்க அட் த சேம் டைம் நீங்க செல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செல் பண்ணுங்க. என்ன ரீசன்ஸ்க்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து செல் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் a டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறமா நீங்க அப்ப செல் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கியர் ஃபேக்டர். ஸோ நீங்க சம்வேர் க்ளோசர் டு ஓப்பன் பிரைஸ்ல நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா we have a good chance மார்க்கெட்ல ஒரு 30ல இருந்து ஒரு 40 பைசே. என்னை பொறுத்த வரைக்கும் 40 பைசே பெரிய விஷயம் நான் நினைப்பேன். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேட்ல நம்ம ஒன் டே ட்ரேட்ல மார்க்கெட் உள்ள போயிட்டு டக்குன்னு வெளில வரதுக்கு யோசிக்கும் போது நீங்க 40 பைசே டிஃபரன்ஸ்ல அலுமினியம்ல வச்சு வித்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2000 rupees. அதுல ப்ரோக்கரேஜ்லாம் போனது போக கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 1700 கண்டிப்பா நிற்கும் கையில. ஒரு 1700 ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நீங்க ஒன் டேல வித்தின் half an hour to 1 hourல நம்மளால ஒரு 1700 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா I see that is a good amount. ஸோ யாராச்சும் ஷார்ட்டா டக்குன்னு உள்ள போயிட்டு வெளில வரணும், ஒரு சின்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அலுமினியம்ல ஒரு ஓப்பன் ஆன ப்ரைஸ்ல ஓப்பன் சம்வேர் க்ளோஸ் டு ஓப்பன் ப்ரைஸ்ல சம்வேர் அபவ் ஓப்பன் ப்ரைஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 40 பைசே ப்ராஃபிட்ல முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மண்டே அன்னைக்கு செல்லர்ஸ் பக்கம் தான் ஒரு 70% டாமினேஷன்ல இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் கமிங் டு நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் திரும்ப ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே தான் முடிஞ்சிருந்தான். பட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஓப்பன் ஆனதை விட கீழே தான், சாரி நேற்று க்ளோஸ் ஆனதை விட நேற்று க்ளோஸ் ஆனது 347.70 பைசே. நீங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னா 345. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹2000 ₹2.25 கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கான். கீழே ஓப்பன் ஆனவன் பாத்தீங்கன்னா இன்னும் கீழே தான் போயிருக்கான். கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ₹9 கீழே போயிருக்கான். அவன் ஒரு ₹8 ஒரு
ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கான். கீழே போனவன் வந்து 337 தான் முடிச்சிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பேரிஷ் பக்கம் தான் இருந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போன மாதிரி நான் பார்க்கல. மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு பேரிஷ் பக்கம் தான் போயிருக்கு. செல்லர்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே தான் மண்டேவும் வந்து கண்டிப்பா ஒரு இது வந்து அலுமினியம் கூட நான் 70% தான் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் நேச்சுரல் கேஸ்க்கு நான் கண்டிப்பா ஒரு 90% நான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன். மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் போகும் அப்படின்னு. ஸோ நீங்க அதுக்கு வந்து நீங்க சம்வேர் பிட்வீன் த ஓப்பன் ப்ரைஸ் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ரூபாயிலிருந்து 2 ரூபா வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் நேச்சுரல் கேஸ்ல வந்து 1 ரூபி ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு 1250 ருபீஸ் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு 2 ரூபா டிஃபரன்ஸ்ல வச்சு வித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2500 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கண்டிப்பா வந்து எனக்கு மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு செல்லிங் சைடு தான் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ். அண்ட் நம்ம நேத்து ப்ரெடிக்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போகும் அப்படிங்கிறது தான் நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆப்வியஸா அதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து ஒரு 8 ரூபா 8,000 ரூபா கிட்ட வந்து மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கான், விச் இஸ் ஆக்சுவலி குட் நியூஸ். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நேச்சுரல் கேஸ்க்கு ப்ராப்பரா நடந்திருக்குது. மண்டே அன்னைக்கு நான் வந்து மார்க்கெட் செல்லிங் சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நேச்சுரல் கேஸ்க்கு. அண்ட் கமிங் டு ஜிங்க் பாத்தீங்க அப்படின்னா வந்து நேத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பையிங் சைடு போனா பட்டதுக்கு அப்புறம் திரும்ப செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேத்தோட மார்க்கெட். இன்னியோட மார்க்கெட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆனது நல்லாவே வந்து டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஏன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் 268, இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 267.20 பைசையில் ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் மேலே இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போயிருக்கான். 267.20 பைசையில் ஓப்பன் ஆனவன் ஒரு 80 பைசா மேலே போயிருக்கான். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவன் ஒரு 2 ரூபா கிட்ட அவன் கீழே வந்திருக்கான். ஓப்பன் ஆன ப்ரைஸ்ல இருந்து கீழே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்குது. மேலே போனது பார்த்தீங்கன்னா ஒரு 80 பைசா வரைக்கும் மேலே போயிருக்கான். பட் கீழே வந்தது வந்து ஒரு 2 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கான். கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேலதான் வந்திருக்கான். ஸோ நீங்க ஓப்பன் ஆன பிரைஸ் பாருங்க 267.20, இப்போ க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா 266.70, கிட்டத்தட்ட ஒரு 50 பைசா தான் டிஃபரன்ஸ் இருக்குது. சம்வேர் இதே மாதிரி தான், இது வந்து 20 பைசா டிஃபரன்ஸ், இது வந்து 50 பைசா டிஃபரன்ஸ். ஆனா இது வந்து உங்களுக்கு லைன் மேல இருக்கும், நேத்தோட லைன் மேல இருக்குது, இன்னொரு லைன் வந்து கீழே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் அகெயின் திரும்பவுமே வந்து நான் ஜிங்க்குமே வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து அன்லைக் நேச்சுரல் கேஸ் நான் ஷியரா வந்து 95% கூட நான் சொல்லுவேன் நேச்சுரல் கேஸ் கண்டிப்பா பேரிஷ் சைட்ல தான் இருக்கணும் மண்டே. பட் ஆனால் ஜிங்க்குக்கு வந்து ஒரு 80%, நான் ஃபுல்லாகவும் சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாகவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு கண்டிப்பா ஜிங்க்குக்கு வந்து செல்லிங் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப நான் அலுமினியம்ல சொன்ன மாதிரியே தான் ஜிங்க்கும் சொல்லுவேன். ஒரு சின்ன ஷார்ட் என்ட்ரி ஒரு 30 பைசே 40 பைசே நீங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து நீங்க ஜிங்க்ல என்ட்ரி எடுக்கலாம் மண்டே அன்னைக்கு. மோர் தென் அலுமினியம் நீங்க ஜிங்க்லயும் நேச்சுரல் கேஸ்லயும் எடுத்தீங்க அப்படின்னா செல்லிங் சைடுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்ட்ரி கண்டிப்பா ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அலுமினியம் வந்து என்னால ஒரு 60 to 70% தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் வேற நேச்சுரல் கேஸ் நான் ஒரு 90% ஷூரா சொல்லுவேன் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் போக போகுது அப்படிங்கிறது. அண்ட் ஜிங்க்குமே வந்து மார்க்கெட் கண்டிப்பா செல்லிங் சைடு தான் போக போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குது. ஸோ அலுமினியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் நீங்க கண்டிப்பா ஷூரா பண்ணலாம். அலுமினியம் ஒரு சின்ன என்ட்ரி எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுக்கலாம். இது வந்து மண்டேவோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் ஃபார் அலுமினியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம ஆர்டர்ஸ் பார்ப்போம். நம்ம ஆர்டர்ஸ் வந்து என்ன எடுத்திருக்கோம், எந்த ப்ரைஸ்ல எடுத்திருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்குமே எனக்கு கொஞ்சம் செல்லிங் சைடில் போனதுனால நான் ஒரு சின்ன என்ட்ரி எடுத்துட்டு வெளில வந்துடலாம், ரொம்ப பெரிய ப்ராஃபிட்ஸ் பார்க்க நான் ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்த்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துட்டு நான் ஒரு 266.50 பைசையில் நான் செல் பண்ணியிருந்தேன். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 266.30 பைசையில் நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி போல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு அது வந்து ஒரு 10 மணி போல எனக்கு முடிச்சிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் எனக்கு எடுத்திருக்குது அந்த 20 பைசே டிஃபரன்ஸ்க்கு. ஏன்னா மார்க்கெட் நான் போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புலிஷ் பக்கம் போனான். பட் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ரிவர்ஸ் கொடுத்தான். ரிவர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு அதே ரேஞ்ச்ல தான் சுத்திட்டு இருக்கான் பாருங்க. நான் 266.30 பைசைல முடிச்சிருக்கேன். அவன் 266.70 பைசைல தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் மேல போகல, ரொம்பவும் கீழே போகல. அவன் அதே ரேஞ்ச் பவுண்ட்ல அப்படியே உட்கார்ந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா கண்டிப்பா மண்டே என்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேரிஷ் பக்கம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அந்த
டைம்ல நம்ம வந்து முடிச்சுட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துடும். ஏன்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸும் கண்டிப்பா நமக்கு மார்க்கெட்ல இருக்கும். அதனால வந்து நம்ம பேரிஷ் பாக்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட், நான் எப்பவுமே அப்படிதான் டிசைட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 30 பைசே ஒரு 40 பைசே கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு போதும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நான் ப்ராஃபிட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். இதில் கண்டிப்பாக ப்ரோக்கரேஜஸ்லாம் போனது போக எனக்கு எப்படியும் ஒரு 700 ரூபா கையில் நிற்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் 700 இஸ் நாட் பேட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இந்த மாதம் மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபெப்ரவரி மந்த்துக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மட்டும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம மந்த்லி ட்ரேட் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்த்து பண்ணல, நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ப்ராஃபிட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து எவ்வளோ மேக்கப் பண்ணுது, நம்மளால எவ்வளோ மந்த்லி வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ட்ரேடிங் லைஃப்ல நமக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் இன்னைக்கு டேட்டுக்கு. அண்ட் மண்டே இன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் சிங்க்குக்கு வந்து பேரிஷ் பக்கம் தான் போகும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் அலுமினியம் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் வந்து கண்டிப்பாக பேரிஷ் பக்கம் போகலாம். பட் செல்லர்ஸை தாண்டி பையர்ஸ் இருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் அலுமினியம். பட் ஜிங்க்குக்கும் நேச்சுரல் கேஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கலாம். கண்டிப்பா அவன் வந்து எனக்கு என்ட்ரி கொடுத்து நீங்க செல்லிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் உங்களுக்கு பை பண்றதுக்கு அந்த ஒரு 40 பைசா 50 பைசா டிஃபரன்ஸ்ல நீங்க வந்து நீங்க ஜிங்க்ல பண்றதுக்கோ இல்ல நேச்சுரல் கேஸ்ல வந்து ஒரு 1 ரூபி டு 2 ருபீஸ் நீங்க பண்றதுக்கோ கண்டிப்பா அவன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். கண்டிப்பா மார்க்கெட் செல்லிங் சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட ட்ரேடு, நம்ம ட்ரேடை பத்தியும் பேசியிருக்கோம், நம்ம மண்டே எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு கண்டிப்பா இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டெஃபினட்டா நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன் இந்த எல்லா கமெண்ட்ஸுக்கும். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் கத்துக்கிறவங்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸா இருக்கும். பிளஸ் அவங்களும் வந்து ஓன் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சு அவங்களும் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாங்க, நீங்களும் எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நான் வந்து நம்புறேன் and எதிர்பார்க்கிறேன். and I also hope that we all make profits without much losses. ஏன்னா that is the way it is இல்லைங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் a place where we lose money and at the same time we earn money as well. So I hope that we all earn money, good profits. And yes friends, good night for the day. And thanks for watching my videos and supporting me friends.